பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிற வரைக்குமாவது நாங்கள் அதை அமுல்படுத்தாமல் வச்சிருக்கிறோம் என்ற வாக்குறுதி கூட கொடுக்க முதுகெலும்பில்லாத ஒரு அரசாங்கம் தான் இது. ஆரம்பத்திலேயே நான் இந்த அவசரகால சட்டத்துடைய நீடிப்பு எதிர்த்து இந்த விவாதம் முடிகிற கட்டத்திலே நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை கோருவோம் என்பதையும் அறிவிக்க விரும்புகின்றேன். அதுக்கு அடிப்படை காரணம் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் ஒரு சம்பவம் ஊடாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஏனென்றால் இந்த அவசரகால சட்டம் என்றது இன்றைக்கு திட்டமிட்டு அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதே தவிர உண்மையிலே ஒரு அவசரம் ஏற்படுகின்ற நேரத்திலே இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி உரிய அரசு கட்டமைப்புகள் இயங்குறதுக்காக இல்லை. கடந்த 26ஆம் தேதி மே மாதம் 2 படகுகள், ஒன்று கட்கோவலம் மற்றது முனை பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவிலே இந்த 2 படகுகள் இரவு 11 மணி அளவில் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு சென்ற நிலையிலே அடுத்த நாள் 27ஆம் தேதி அவர்கள் கரை திரும்பவில்லை. இந்த விடயம் தெளிவாக 27ஆம் தேதி ஒரு பகல் 12 மணி அளவில் தெரிய வர அந்த உரித்த பிரதேச செயலகம் அரசாங்க தரப்புகளுக்கு அறிவித்தது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவித்தது, கடற்படைகளுக்கு அறிவித்தது, உரிய அமைச்சு அத்தனைக்கும் அறிவித்தது. அந்த வகையிலே நான் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அந்த இடத்துல இருந்து கொண்டு மீன்பிடி அமைச்சருக்கு பல தடவைகள் அவருடைய கைத்தொலைபேசிக்கு நான் தொடர்பு எடுத்தேன். ஆனால் இவை ஒன்றுமே சரிவர இல்லை. மீன்பிடி அமைச்சர் தொலைபேசியை தூக்கவும் இல்லை. சரி, ஒருக்கா எடுத்தது அடுத்த நாள் இல்லாட்டி 2 நாள் கழிஞ்சாவது எடுத்து என்ன பிரச்சனை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிச்சிருக்கிறார் இரவுக்கு, என்ன பிரச்சனை கேட்க கூட இல்லை. நாங்கள் கடற்படைகளுக்கு அறிவித்த இடத்துல கடற்படைகள் சொன்ன பதில் என்னென்றால், இது 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது 27 விடிய காலையில், 27ஆம் தேதி பகல் 12 மணிக்கு கடற்படைக்கு அறிவிக்க கடற்படை கடலுக்கு போக இயலாது, கொந்தளிப்பு கூட நாங்கள் போக இயலாத போக மாட்டோம் என்று அறிவித்தவை. வான்படைகளுக்கு அறிவித்த இடத்துல ஹெலிகாப்டர் அனுப்பலாம் என்றால் வெதர் பொருத்தமில்லை, ஆகவே நாங்கள் அனுப்பலான்னு சொன்னேன். அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வடகிழக்கில் இந்த கடற்படையை எடுத்துக்கொண்டால் தனியார் காணியை பறித்து போட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் காணிகளை பறித்து போட்டு இருக்கிறோம். என்னத்துக்காக நீங்கள் இருக்கிறீர்கள்? என்னத்துக்காக இருக்கிறீர்கள்? எங்களோட சொந்த காணியை பறித்து போட்டு சட்டவிரோதமாக அங்கே பாதுகாப்பு சொல்லிக்கொண்டு இருந்து ஒரு அவசரம் ஒன்று ஏற்பட்டிருக்கிற ஒரு இடத்துல உங்களோட தொடர்பு எடுத்து போங்கோ, எங்களுடைய ஆக்கள் காணாமல் போயிருக்கிறோம், போங்கோன்னு கேட்குற இடத்துக்கு உங்களை போகலாம் என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. நீங்கள் உங்களோட படகுகளையும் உங்களோட உறுப்பினர்களையும் பாதுகாக்கிறது தான் தேவை. கடலுக்கு இறங்கலான்னு சொல்கிறேன்டா, அப்போ என்னத்துக்கு நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள்? அப்படி என்றால் உண்மையிலே என்னத்துக்கு இந்த அவசர சட்டம்? யாருக்காக? எங்களை பொறுத்தவரையிலே இது முழுக்க முழுக்க அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக, தனக்கு எதிராக 2 வருஷமாக ஆட்சியில் இருந்து கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்க, அதுவும் விசேஷமாக வடகிழக்கில், விசேஷமாக தமிழ் பேச மக்கள் மட்டத்திலே கொடுத்த வாக்குறுதி எதையும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதால அந்த பிரதேச மக்களை அடக்கி ஒடுக்கி அமைதியாக்குறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாக தான் இந்த பயங்கரவாத இந்த அவசரகால சட்டம் இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை. சங்கீதனை கைது செய்தது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்த இயலாது. அது போலித்தனம். தலைவர் பிரபாகரனை போட்டினாலோ தமிழீழ விடுதலை இயக்கத்தை புகழ்ந்து கதைச்சாலும் அது பயங்கரவாதம் இல்லை. அது பயங்கரவாதம் இல்லை, அது ஒரு கருத்து.
அது ஒரு கருத்து. அந்த கருத்தை வந்து நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள இல்லாட்டி அவசர கால சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை தடை செய்ய முடியாது. அது எந்த அளவுக்கு அதை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்றால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சட்டம் சம்பந்தமாக இருக்கிற அறிவில்ல தன்மை தான் எடுத்து காட்டுதே தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு கருத்து கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஒரு தாக்குதல் தொடர்பாக ஒரு மிக மோசமான ஒரு விடயம் நடக்க, ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை நடக்க இருக்கு. அந்த இடத்துல ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கிறது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இல்லாத அது கூட்டும் என்ற ஒரு தேவை இருந்தால் வேணும் என்றால் நீங்கள் அதை பயன்படுத்தலாமே தவிர, போர் நடக்காத ஒரு காலத்திலே ஒரு இயக்கம் சம்பந்தமாக ஒரு தலைவர் சம்பந்தமாக புகழ்ந்து கதைக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதெல்லாம் என்னத்தை காட்டுதென்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையே நாங்கள் நீக்க தயார் என்று சொல்லி அதுக்கு மாற்றீடாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்று சொல்ற ஆக்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த யாழ்ப்பாண நல்லாட்சி காலத்திலே கொடுத்த வாக்குறுதியை கூட கொடுக்க தயாரில்லை. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிற வரைக்குமாவது நாங்கள் அதை அமுல்படுத்தாமல் வச்சிருக்கிறோம் என்ற வாக்குறுதி கூட கொடுக்க முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இது. முதுகெலும்பு இல்லாத. நான் ஒன்றை சொல்றேன், நீங்கள் வந்து ஆக்களுடைய கருத்துக்களை நீங்கள் நசுக்கலாம், ஆனால் ஒன்றை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருங்க. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை நீங்கள் ஒரு இனப்படுகொலை செய்து மௌனிக்க வச்சிருந்தாலும் இன்றைக்கு போர் முடிந்த 17 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்கிட்ட போய் கேட்டுறீங்கடா அந்த அமைப்பு திரும்பி வர வேணும் என்று தான் சொல்றார்கள். அது அப்படி சொல்றபடியால் தான் உங்களோட மீன்பிடி அமைச்சர் திலீபன் அவர்களுடைய நினைவு தினத்துக்கு போய் கலந்து கொண்டு அதோட சொந்தம் கொண்டாடுறதுக்கு போற உங்களுடைய அரசியல் தோல்வி, உங்களுடைய நோக்கங்கள் தோல்வி. அதை மூடி மறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பயங்கரவாத சட்டமோ நீங்கள் இந்த அவசரகால சட்டத்தையோ பயன்படுத்தி நீங்கள் இந்த கருத்துக்களை நசுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகல் கனவு கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்ல விரும்புகின்றேன்.